அஞ்சாவது தடவையாக இந்த தடவையும் நாம் தமிழர் கட்சிக்கு என்னோட வாக்கை நான் பதிவு பண்ண போகிறேன். என்னடா இவன் சமூக வலைதளங்களையும் இந்த தளத்திலையும் நாம் தமிழர் கட்சி மேலே அவ்வளோ விமர்சனத்தை வைக்கிறான், ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். நான் மட்டும் இல்லை, இந்த தமிழர்களுக்கும் ஒரு அரசியல் களம் உருவாகிருக்கு. இந்த களம் வலிமையாகவே போகணும், வலுவிழந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே இந்த எவ்வளோதான் முரண்பாடுகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு தேர்தல் வரும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு வங்கிகள் தான் இப்போ நாம் தமிழர் கட்சி கையில் இருக்கக்கூடியது. இந்த காணொலியில் நாம் தமிழர் கட்சி எந்த நிலையில் இப்போ தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும், இந்த தமிழர்களுக்கான அரசியல் எப்படி ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கணும், ஏன் இப்போ இந்த நிலையில் இந்த 8.2 வாக்குக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு சீமான் அவருடைய ரசிகர்கள், சீமான் அவர்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு சரின்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் இந்த காணொலியில் பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. கொஞ்சம் பகுத்தாய்ந்து ஆமாம் இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய், இதெல்லாம் இப்படி நடந்திருக்கலாம், இதெல்லாம் அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ள நபர்கள் மட்டும் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இந்த பகுப்பாய்வை நம்ம 2016 தான் லாஜிக் படி ஆரம்பிக்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி 2016 தான் வாக்கு வங்கி அரசியல் உள்ள என்றாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் உள்ள பல காரணிகள் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள பேசப்படாமல் இருக்குது. இந்த 2016 இந்த கட்சி தேர்தல் அரசியலுக்குள்ள வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள அந்த கட்சியோட நகர்வுகளை மட்டும் பார்த்துக்கூடிய சில ஒரு நபர்கள் இருப்பாங்க. 2016 2019 வரைக்கும் ஒரு பேட்ச் இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள. 2019 21 வரைக்கும் ஒன்று, 21 24 வரைக்கும் ஒன்று, இப்படி பேச்சஸ் நிறைய நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கும். பேச்சு நம்ம சொல்கிறது அணிகள், ஒரு டீம் புதுசாக உள்ளே வருவாங்க, அடுத்த தேர்தலில் அவங்கள 80% வெளியே போயிடுவாங்க, புதுசாக ஒரு அணி உள்ளே வரும், இப்படி இருக்கும். அப்போ இந்த எல்லாரும் இதில் உள்ள இந்த எல்லா பேச்சில் உள்ள நபர்களும் இந்த அரசியலை இந்த 2009 இல்லை அதுக்கு முன்னால் இருந்தே இந்த தமிழ் தேசிய அரசோட பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். 2009-8 இந்த தமிழ் தேசிய அரசியலை பேச ஆரம்பித்ததில் முக்கியமான பங்கு யாருக்கு உண்டு அப்படின்னா 90s கிட்ஸ்க்கு உண்டு. இந்த 90s கிட்ஸ் எல்லாமே சினிமாவின் மூலமாக ஒரு புரட்சிகரத்த அரசியல் சிந்தாந்தத்தை பார்த்து நிறைய படங்கள், அந்த முதல்வன், ஜென்டில்மேன், இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் எப்போவுமே சினிமாக்கள் சமூக உளவியலை கட்டமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளலாம் அதுக்கு ஒரு பெரிய ரோலே இருக்குது சினிமாவுக்கு. இந்த அடுத்த தலைமுறையின் உளவியலை கட்டமைக்கக்கூடிய சினிமாக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படி அந்த காலகட்டங்களில் வந்த பல புரட்சிகரமான அரசியல் சிந்தனை சார்ந்த படங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகள், அதுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக அதிமுக மட்டும்தான், இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது. இப்போ இந்த 2 கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்களாக ஒரு தலைமுறையை அந்த சினிமா உருவாக்குச்சு. இது கூட அந்த 2009 நடந்த இன அழிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி ஒரு கோபத்தை இந்த ஆளும் அரசியல் மேலே உருவாக்கி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பரவலாக இளைஞர்கள் மத்தியில் விதைச்ச ஒரு சம்பவமாக இருந்துச்சு. இப்போ 2008-9 சீமான் அவர்கள் அரசியல் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த தமிழர்களுக்கான அரசியல்னு சொல்லி அவர் இப்போ சொல்கிறார்கள், அப்படி பேச ஆரம்பித்த அரசியல் நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த அரசியல் பேச ஆரம்பித்ததுலேருந்து அந்த தேர்தல் 2016 தேர்தலை சந்தித்த வரைக்கும் அவர் அதிகமாக பேசுனது ஈழ அரசியலை மட்டும்தான் பேசியிருப்பார். இனப்படுகொலையாளிகள், திமுக, காங்கிரஸ் இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும், அந்த 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 3 சாப்டரை தாண்டி வர எங்கேயுமே போக மாட்டார் அவர். அப்பப்போ சில போராட்ட களங்களில், கூடங்களும் இந்த மாதிரி களங்களில் போய் நின்று வர அதை பேச மாட்டார். இந்த காலகட்டங்களில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள, திராவிடம் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே தமிழர்கள் அல்லாத பிற மொழி பேசக்கூடியவர்கள், பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் உள்ளே இருந்து இந்த தமிழர்களுடைய அரசியல் உரிமையை பறிச்சிட்டாங்க. பல ஆண்டுகளாக, 4 நூற்றாண்டாக, 5 நூற்றாண்டாக பேசி இந்த விஷயத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பரவச் செய்தது யார் அப்படின்னா சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களும் கட்சி கடந்த நபர்களும் தான் இதை பேசினாங்க. அந்த காலகட்டங்களில் இதை பற்றி சீமானவர்கள் எங்கேயுமே பேசலை. தமிழர்களை தமிழர்கள் ஆளலை, தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிடங்கிற கட்டமைப்புக்குள்ளே உள்ளேருந்து தமிழர்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஃபயராலாம் எங்கேயுமே சீமான் பேசுனது கிடையாது. 1-2 இடங்களில் தொட்டுட்டு போயிருப்பார் தவிர அவர் அதை பேசாமல் திட்டமிட்டே அதை பேசாமல் கடந்து போயிருப்பார். அவர் பேசியிருக்கலாம், ஆனால் பேசியிருக்க மாட்டார். இப்போ 2016 தேர்தல் வரைக்குமே நிலை இதுதான். அப்போ 2016க்கு பின்பாக நாம் தமிழர் கட்சியை கார்னர் பண்ணி பல விமர்சனங்கள், நிறைய விமர்சனங்கள், இந்த கட்சியோட செயல்பாடுகளில் நிறைய தவறுகள் இருக்குங்கிறத சுட்டி காட்டி பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு பெரிய டீம் வெளியே போனாங்க. அந்த 2008-9 காலகட்டங்களில் இன உணர்வோடு உள்ளே தங்களுடைய அரசியல், தங்களுடைய பொருளாதாரம், நேரம் எல்லாத்தையுமே இழந்து நிறைய தியாகங்களை செய்து உள்ளே இருந்து அவ்வளோ பேரும் வெளியே போனாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் நடந்த அந்த தேர்தல்களில் நடந்த மாற்றங்களை 2016 நம்ம பார்க்கலாம். 2011
திமுக வந்து தோல்வியடைந்ததுக்கு காரணம் அப்படிங்கிறது ஈழப் பிரச்சனை மட்டும் இல்லை, விஜயகாந்த் அவருடைய அரசியல் வருகையும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இப்போ 2016 தேர்தல் 2014 தேர்தல்ங்கிறது மத்திய தேர்தல்ன்றதுனால அது பெரிய அளவு முக்கியத்துவம் இல்லை. ஆனாலும் அதுலேயும் வந்து திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்தது. ஏற்கனவே வந்து இவங்க டார்கெட் பண்ணியிருந்தது எல்லாமே ஈழ அரசியல் பேசிய உணர்வாளர்கள் எல்லாமே டார்கெட் பண்ணது காங்கிரஸ் ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ 2016 தேர்தல் துவக்கம். இந்த 2016 தேர்தலில் நோட்டாவையும் நாம் தமிழர் கட்சியும் நம்ம ஒரு கம்பேரிசனுக்கு எடுத்துக்கலாம். நம்ம எதை பேஸ் பண்ணி இங்கே பேச போகிறோம் அப்படின்னா, இன்று 8.2% வாக்கு வங்கியை நாம் தமிழர் கட்சி கையில் வச்சுருக்கு 2024 தேர்தல் கணக்குப்படி, பாராளுமன்ற தேர்தல் கணக்குப்படி. இந்த 8.2% வாக்கு வங்கி அப்படிங்கிறது சீமானவர்கள் கஷ்டப்பட்டு ஓடி ஆடி பேசி தன் தொண்டை தண்ணி வத்த பேசி ரொம்ப ரிஸ்க் எடுத்து உருவாக்கின ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது இல்லை. ஆக்சுவலாக இங்கே நடந்த பல விஷயங்களின் காரணமாக என்னெல்லாம் அவுட்கம் வந்துச்சோ இதை ஃபுல்லாக வந்து தனதாக்கி கொண்டார் சீமான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். பேசிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து வைகோ அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி பல ஆண்டுகளுக்கு ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ அது ஒரு பெரிய காரணமாகவோ இருக்கவே முடியாது. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இந்த அரசியல் தான் நம்ம இந்த காணொலியில் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ 2016 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு 1.1, நோட்டா பெற்ற வாக்கு 1.3. நாம் தமிழர் கட்சியை விட 0.2% வந்து நோட்டா அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இரண்டு கட்சிகளின் மேலும் அதிருப்தியாக இருந்தக்கூடிய நபர்கள் அப்போ வந்து ஒரு அப்படியே உயர ஆரம்பித்தாங்க. அந்த நபர்களுடைய மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்த மக்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து உயர ஆரம்பித்த காலகட்டம் அப்படிங்கிற 2014 வரைக்கும் 2016 வரைக்கும் அப்படியே கூட்டிகிட்டே போகுது. இப்போ அந்த பிரதிபலிப்பு தான் எங்கே வருது அப்படின்னா, நோட்டாக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமா வந்து அது பிரியுது. அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இன உணர்வாளர்கள் மட்டும் அளித்த வாக்கு தான் 2016 நாம் தமிழர் கட்சிக்கு 1.1% வாக்கு வங்கி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் சீமான் எல்லாரையும் பகைக்க ஆரம்பிச்சார்னு சொல்றதை விட, இந்த 2013 16 வரைக்குமான காலகட்டங்களில் நிறைய தமிழ் தேசிய ஆளுமைகள் தமிழ் தேசியத்தில் வந்தாங்க. ஏற்கனவே 2009க்கு முன்னாடியே களத்தில் இருந்து இன தூய்மைவாதம் பேசின தமிழர் களம் ஐயா அதிமாவளவன் அவர்கள், அது போக நிறைய ஆளுமைகள் அப்புறம் பின்னால் உருவானாங்க. செல்வ பாண்டியர் அவர்கள், இமயம் சரவணன் அவர்கள், அன்வர் பாலசிங்கம் அவர்கள், ஏர்போர்ட் மூர்த்தி, இந்த மாதிரி நிறைய நபர்கள் தொடர்ந்து வந்து இந்த களத்துக்குள்ளே உருவாகிட்டே இருந்தாங்க. நிறைய ஆளுமைகள், இது போக இன்னும் நிறைய பட்டியல் நீளும். இந்த ஆளுமைகள் எல்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பாக உருவாகி ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற திட்டம் 2016 காலகட்டங்களில் இருந்துச்சு. அந்த திட்டம் ஒத்தி போடப்பட்டதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னா, சீமானவர்கள் அந்த தேர்தலில் அரசியல் களம் கண்டது தான். நம்ம எல்லாரும் வந்து ஒரு மனதோட நாம் தமிழர் கட்சி ஆதரிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் அந்த 1.1% வாக்கு வங்கி வந்து கொண்டு வந்தாங்க. சீமானவர்கள் செய்த பரப்புரையின் காரணமாகவோ சீமானவர்கள் திருத்திரோபை கத்திரின் காரணமாகவோ அது கிடையாது. துவக்கமே இதுதான். இதற்கு பின்பாக 2019 தேர்தலில் ஒரு 3% வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி எட்டுது. 2019 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசியல் வெற்றிடத்தை தக்க வைத்து கொண்டு எதிர்கொண்ட தேர்தல். அது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்பாக அந்த 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 2016 19 வரைக்குமான காலகட்டம் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அந்த ஒரு மரணம் மட்டும்தான். அப்போ அந்த விஷயத்தை வைத்து நடந்த விஷயங்கள், அந்த அதிருப்தி வாக்காளர்கள் அதிகமாகி அந்த அதிருப்தி வாக்காளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் பக்கம் திரும்பி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த விஷயங்கள். அதுக்கப்புறம் 2021 வரைக்கும் வந்துடும். 2021 வரைக்குமே அதே நிலை தான். 2021 மீண்டும் அசுரபலத்தோடு தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்குது. 2013 2021 காலகட்டம் வரைக்கும் என்னெல்லாம் இந்த தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்துமோ அது எதையுமே வந்து சீமானவர்கள் பண்ணலை. ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து வேற ஒரு கதைக்கு போகிறேன். ஹிட்லர் அவர்கள் 1920 நாஜி கட்சிக்குள்ளே நுழைகிறார். 1933 அவர் சான்சலர் ஆகிட்டார், ஜெர்மனியோட சான்சலர். வெறும் 13 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டுகள் அப்படிங்கிறது பெரிய சவாலான விஷயம். 2 ஹிட்லர் அவர்களுக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, அப்போ இந்த அளவுக்கு மீடியா கிடையாது, இந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வழிமுறைகள் எதுவுமே இல்லாமல் அவர் அதை பண்ணார். அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து வேறொரு இனத்துக்கு எதிராக அந்த மண்ணில் அரசியல் பண்ணல. அவர் அங்கேயே ஜெர்மானியர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவாக இருந்து இன்னொரு ஜெர்மானிய கட்டமைப்பை எதிர்த்து அவர் அரசியல் பண்ணி ஜெயிச்சு அந்த நாசி கட்டமைப்புக்குள்ளேயும் அவர் பெரும் போராட்டங்களை நடத்தி அவர் முன்னேறி வந்தார். அவர் பேசின ஒரே ஒரு விஷயம், ஜெர்மானியர்களுடைய இன அரசியலை அவர் பேசினார். ஜெர்மானியர்கள் இன ரீதியாக ஒடுக்கப்படுகிறார்கள், ஜெர்மானியர்களின் உரிமைகள் வந்து பறிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத அவர் பேசினார். அந்த இனவாதம், அவர் பேசிய அந்த இனவாதம்ங்கிற வார்த்தையை தவறாக நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு அடிப்படை வாதம் தான். அது உரிமை சார்ந்த வாதம், அது அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்போ அப்படி பேசி ஜெயிச்ச ஒரு நபர் வெறும் 13 ஆண்டு காலகட்டத்தில். இப்போ 2013 2008-9 விட்டுரும். 2013 கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து 2021 வரைக்கும் இந்த 9 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியோட நகர்வுகள் பார்த்தோம் அப்படின்னா, அவர் பண்ணாத விஷயங்கள், இப்போ பண்ணியிருக்க வேண்டிய விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னா, அதெல்லாம் வந்து தமிழ் தேசியவாதிகள் பண்ணாங்க.
ஈவேரா அவர்கள் வந்து இந்த திராவிடம்ங்கிற கான்செப்டை மெட்டீரியலைஸ் பண்ணி அரசியல் தளத்துக்குள்ளே கொண்டு வந்தது. திராவிடங்கிற போர்வைக்குள்ள தமிழர்கள் அல்லாதவர்கள் உள்ளே இருந்து தமிழர்களை ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. ஸோ பிற எந்த மாநிலங்களும் இல்லாத கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எங்கேயுமே இல்லாத திராவிடம் கருத்தியல் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இருந்து தமிழர்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது. எல்லாத்தையுமே பேசுனது சீமான் கிடையாது, இந்த நபர்கள் தமிழ் தேசியவாதிகள். இந்த தமிழ் தேசிய ஆளுமைகள் ஃபுல்லாக வந்து வளர்ந்துடக்கூடாது, இந்த ஒட்டுமொத்த பேரோட முயற்சியும் ஒருமைப்படுத்தி தன் பக்கம் இழுத்துக்கணும், ஒரு ஒற்றை தலைமையாக தமிழ் தேசியத்தோட ஒற்றை தலைமையாக தான் மட்டும் வளரணும் அப்படிங்கிறதுல சீமான் ரொம்ப தெளிவாக இருந்தார் அந்த காலகட்டங்களில். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை அவர் 2016 வரைக்கும், 16 இல்லை 2018, 19, 20 வரைக்கும் அவர் பெருசாக பேசுனது கிடையாது. அப்பப்போ களங்களுக்கு இங்கேயா போயிட்டு வருவார், குடும்பத்தில் ஆரம்பித்து சில களங்களுக்கு அப்படி போயிட்டு வருவாரே தவிர ஸ்டெர்லைட்லாம் அங்கே நின்று அந்த களத்தோட பிரச்சனைகளை பேசி தமிழ் மண்ணின் பிரச்சனைகளை பேசி அவர் எங்கேயுமே அரசியல் பண்ணதே கிடையாது. நின்றுட்டு வருவார், தலை காமிச்சிட்டு வருவார், ஒரு பேட்டி கொடுப்பார், போயிடுவார். அதை ஒரு அஜெண்டாவாக எடுத்து அவர் பண்ணது பேசினதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க அவர் வாயில ஈழமும் அந்த இனப்படுகொலையும் தவிர வேறு எதுவுமே வராது. அதையும் இங்கே பேச ஆரம்பித்தது யார் அப்படின்னா இந்த தமிழ் தேசியவாதிகள் தான். தமிழ் தேசியவாதிகள் அப்புறம் கட்சிக்குள்ளே இருந்து வெளியே வந்த இந்த மண்ணின் அரசியலை சரியான பயில கொண்டு போகணும்னு நினச்சி நபர்கள் இவங்க தான் பேசினாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டிட்டு இந்த ஒட்டுமொத்த நகர்களுடைய காப்பி ரேட்டையும் யார் எடுத்துக்குவார், அதாவது பலன்களை ஃபுல்லாக தனதாக்கிறது யார் அப்படின்னா சீமான் அவர்களாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அப்படிங்கிறது, அந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காரு. செல்வா பாண்டியர்கள் அவர்கள் வந்ததுக்கப்புறம் மிக தீவிரமாக அந்த கோரிக்கையை வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்காரங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது சாத்தியமானது கூட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். கிருஷ்ணசாமி அவர்களுடைய மிகப்பெரிய நகர்வு பிஜேபி கூட ஒரு அலையன்ஸ் வச்சு அதன் மூலமாக சாத்தியப்படுத்திய விஷயம் தான் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதோ அந்த பெரும் சாதனையை நாம் தமிழர் கட்சி தான் போராடி பெற்று கொடுத்த மாதிரி ஒரு நேரேஷனை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக கேவலமான ஒரு விஷயம். இந்த திரை உலகத்துக்குள்ளேயும் தமிழ்நாட்டுடைய அரசியலுக்குள்ளேயும் எல்லா பண்பாட்டு தலங்கள்லையும் எழுத்துப்பூர்வமான தலங்கள்லையும் அறிவுசார் தலங்கள்லையும் தமிழர் எல்லாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக பேசினவர் செல்வா பாண்டியர் ஆரம்ப கட்டத்தில். அப்போ இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நாங்கள் மட்டும் தான் அதை பேசிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி அந்த அந்த தியாகங்களை ஃபுல்லாக ஹைட் பண்ணிடுவாங்க, அந்த ஃபேஸை ஃபுல்லாக ஹைட் பண்ணிவிட்டு நாங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இதை வந்து ரொம்ப தெளிவாக சீமானவர்கள் பண்ணுவார். நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐடி விங் ஆரம்ப கட்டத்தில் வந்து இணையதள பாசறை பொறுப்பாளர்னு சொல்லி பாக்யராஜன் அவர்கள்ட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நேராக வந்து சுனந்தா அப்படிங்கிற ஒரு கன்னடத்து பெண் கைக்கு அது மாறிடுச்சு. இந்த ஐடி விங்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு பக்கா நேரேஷனை செட் பண்ணியே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் டம்மி பண்ணி கொண்டு போகணும், அவங்க கீ கொடுத்த உடனே தம்பிகள்லாம் ஆடணும், அப்படி ஒரு செட்டப்பை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அது அப்படியே உண்மையோ பொய்யோ அவதூறுகளோ வதந்தியோ அதை அப்படியே பரப்புவாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க, கோயப்பல் ஸ்டேரி மாதிரி. அந்த துருவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசிட்டு இருக்கும்போது உட்டப்பியன் தியரிக்கு வந்து அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த ஒரு கற்பனைவாத தியரி, உட்டப்பியன் தியரிங்கிறது ஒரு கற்பனைவாதியின் அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு தியரி. இந்த கற்பனைவாதம் வந்து இதுதான் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும், வளர்ச்சிக்கான காரணியாகவே இதுதான் அமையுது. ஆஸ்கார் வைல்டு வரைக்குமான தத்துவவியலாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராக்ரஸிவ் ஸ்டெப்ஸுக்கு எல்லாத்துக்குமே உட்டோப்பியன் தியரி தான் வந்து பேஸாக இருக்கும் அப்படின்னு அவர் பேசியிருப்பார். சிம்பிளாக சொல்கிறது தான். எப்படி வந்து விஜய் அவர்கள் கத்தி படத்தில் கம்யூனிசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தவறான விளக்கம் கொடுப்பார் இல்லையா, நம்ம பசிக்கு நம்ம பசி அடங்கினது போக மிச்சம் நம்மகிட்ட இருக்கிறது வந்து அடுத்தவங்களோடது அப்படின்னு சொல்லுவார்ல கம்யூனிசம். அது இல்லைல்ல கம்யூனிசம் அப்படிங்கிறது. 10 இட்லி இருக்குது, 5 பேர் இருக்கிறாங்க, அதில் வந்து நான் எனக்கு பசிக்குதுன்னு 6 இட்லியை சாப்பிட்டு பாக்கி 4 இட்லி ஆளுக்கு ஒன்று பிரித்து கொடுக்குற கம்யூனிசம் கிடையாதுல்ல. 10 இட்லியும் ஆளுக்கு 2 பிரிச்சுக்கிறது தான் கம்யூனிசம். ஸோ இந்த மாதிரி நேரேஷன் செட் பண்ணுற மாதிரி இந்த திருவன் செல்வமணி ஒரு விஷயம் சொல்கிறார். ப்ராக்ரஸிவ் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவவியலாளர்கள்லாம் யாரெல்லாம் அந்த உட்டோப்பியன் தியரியை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ இவங்கெல்லாம் பேசக்கூடிய விஷயம் ப்ராக்ரஸிவ்னு சொல்லுவோம். ப்ராக்ரஸிவ் அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கும் இந்த இயற்கைக்கும் முரணாக மனிதர்கள் உருவாக்கக்கூடிய செயற்கை வாழ்வியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த ப்ராக்ரஸிவ் வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே எப்படி போகும் அப்படின்னா, இந்த மண்ணில் ஒரு விதி இருக்குல்ல, எல்லா உயிரினங்களும் இந்த இயற்கையோட விதிகளுக்கு உட்பட்டு வாழுது. மனிதர்கள் அந்த இயற்கையோட விதிகளுக்கு அப்பாற்பட்டு முரண்பட்டு நம்ம ஒரு ட்ராக்கில் இந்த இயற்கையை அழிக்கிற மாதிரி, இந்த இயற்கையோட விதிகளை ஃபுல்லாக பிரேக் பண்ணி இயற்கையை வந்து அழிக்கிற மாதிரி சிதைக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கோம்ல. அப்போ இதை வந்து வளர்ச்சிங்கிற பேரில் சொல்லி அந்த கற்பனைவாத தியரியை ஆதரிக்கக்கூடிய அவ்வளோ பேர் சொல்லுவாங்க. இப்போ துருவன் வந்து அதை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர்கள்லாம் ஆதரிக்கிறாங்க அந்த மாதிரி. இப்போ நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய கோட்பாடுகள் எல்லாமே கற்பனைவாதம் தான். நாங்கள் ஒரு பெரிய மாட்டுப் பண்ணை அமைக்கிறது, அதை அரசை நடத்துறது, எல்லாருக்கும் ஹெலிகாப்டர் கொடுக்கறது, இன்னும் அவர் அவங்க முன்வைக்கக்கூடிய தற்சார்பு சார்ந்த பொருளாதாரம் எல்லாமே கற்பனைவாதம் தான். ஆனால் இதெல்லாம் நாங்கள் சாத்தியப்படுத்துவோம், இங்கேருந்து அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி அதை சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதை அப்படியே வந்து அதை நிலைநிறுத்த ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் தம்பிகள் வந்து விழுந்துடுறாங்க.
இந்த மண்ணுக்கு தேவையான தற்சார்பு அரசியல் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நாங்கள்லாம் சின்ன குழந்தைகளாக இருந்த காலகட்டங்களில் இங்கே ஒரு தெரு காம்பவுண்டில் தான் குடியிருப்போம். பெரும்பாலான வீடுகளில் வந்து கோழி இருக்கும், சில வீடுகளில் ஆடு இருக்கும், சில வீடுகளில் மாடு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பால் பொருட்கள், இறைச்சி, முட்டை இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையானது அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க. வீட்டுக்கு யாராவது வந்து உறவினர்கள் வந்தால் கோழி அடித்து குழம்பு வைப்பாங்க. தினம் தினம் அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்போ கிடையாது. இந்த தேநீர், காப்பி குடிக்கிறதுலாம் அப்போ கிடையாது. இதெல்லாம் வந்து பின்னால் தான் வருது. அப்போ தான் எமர்ஜாக ஆரம்பித்து பின்னால் வருது. இந்த தேநீர் கடைகள்லாம் வந்து அதுக்கு வந்து பாலோட தேவை அதிகரிக்கிறது. பால் குழந்தைகளுக்கான உணவு, அது நமக்கான உணவு கிடையாது அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவ பேசக்கூடிய பல நபர்கள், இயற்கை வாழ்வியல் சார்ந்து பேசக்கூடிய பல நபர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ சீமான் சொல்றாரு, நாங்கள் பால் இண்டஸ்ட்ரியை பெருசாக டெவலப் பண்ண போகிறோம், ஆந்திராவில் இருக்க மாதிரியான கட்டமைப்பை நாங்கள் இங்கே உருவாக்க போகிறோம். ஆந்திராவில் அந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறது பில்கேட்ஸ், அதானிலாம் சேர்ந்து கார்பரேட்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உருவாக்குறதுனால அவங்க தான் உருவாக்க முடியும். எப்போவுமே ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் செக்டாரை மேனேஜ் பண்ண முடியாது. சர்வீஸ் செக்டாரை தான் ஓரளவு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இவர் சொல்கிறது எல்லாமே வந்து நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்களாக இருக்கும். இந்த கற்பனையை வந்து நாங்கள் பண்ணுவோம் நம்ப வைக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா, எதை பேசணுமோ இந்த மனித குலத்துக்கு, இந்த சமூகத்துக்கு எதை எடுத்துகிட்டு போய் சொல்லணுமோ, நாங்கள் வாரம் நமக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தானே நம்ம கறி சாப்பிட்டோம், தினமும் மாமிசம் சாப்பிட மாட்டோம், இறைச்சி சாப்பிட மாட்டோம், இன்னைக்கு எவ்வளோ பேர் தினமும் 3 நேரம் இறைச்சி சாப்பிட ஆசைப்படுறீங்க, இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு முரணானது அப்படிங்கிறத பேச மாட்டாங்க. இப்போ இந்த தேநீர் கடைகள், உணவகங்களோட பெருக்கங்கள் குறைஞ்சி போச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவமனைகளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க, நோயாளிகள் இருக்க மாட்டாங்க. இப்போது இதோட தாக்கம் எங்கே நிற்குது அப்படின்னா, இன்னொரு வர்த்தகத்தில் போய் நிற்குது. இந்த ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு வர்த்தக உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வர்த்தகத்தை தான் அவர் ப்ரொமோட் பண்ணுறார். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சே கொண்டு போவார். எல்லாத்தையுமே வர்த்தகமாக்குறது எப்படி, பணங்கள் விஷயத்துலேயும் வர தான் பேசினார். இந்த பொருளாதார உணர்வை மக்கள்கிட்ட ஊட்டி பணம் அதுக்கு பின்னாலே போகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சு, இருக்கிற தண்ணீரை பெறணுங்கிற ஒரு வார்த்தையை இடையில சொல்லிக்குவார். ஆனால் முழுக்க பணம் எல்லாத்தையும் எப்படி காசாக்குறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே அவர் கொண்டு போகிற மாதிரியே தான் கொண்டு போவார். ஸோ இந்த கற்பனைவாதம் அப்படிங்கிறதே இங்கு பேசப்பட வேண்டிய தற்சார்பு அரசியலுக்கு எதிரானது தான். இதை முதல்ல தம்பிகள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அரசியல் எல்லாமே 3 பார்ட் நான் சொல்கிறேன். ஒன்று, இந்த தமிழ் தேசிய அரசியலை வளர்த்து கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இதை ஒரு வாக்கு வங்கியாக கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறதுல 2 காரணம் இருக்குது. ஒன்று, தமிழ் தேசியவாதிகளோட உழைப்பு. இன்னொன்று, இருக்கக்கூடிய கட்சிகள் மேலே மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அதிருப்தி. மாற்று தேடுறாங்க, அந்த மாற்றாக வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சியை தேர்வு செய்கிறாங்க. இப்போ மாற்று இன்னொன்று வந்திருக்கும் போது எப்படி மாறுங்கிறது தெரியாது, அதை பார்க்கணும். அடுத்த விஷயம், சீமானவர்கள் பேசக்கூடிய இந்த தற்சார்பு கொள்கை அப்படிங்கிறது முழுக்க மக்களுக்கு தீமை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நன்மை பயக்கிற மாதிரி ஒரு பாணி தான் அவங்க சொல்கிறாங்க. 3ஆவதான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்ப கட்டத்தில் வந்து அந்த வீரத்தமிழர் முன்னணியின் மூலமாக முப்பட்டன் முருகன் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்க கையில் எடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் மண்ணில் உள்ள அந்த இறை வழிபாடு சார்ந்த விஷயங்களை வந்து அப்படியே எடுத்து உல்டா பண்ணி மேக்கப்லாம் போட்டு நீங்கள் எங்கள் மேலேயே திணிச்ச ஒரு சக்தி இருக்குது, அவர்கள் எங்களுடைய இறையியல் கொள்கைகளை எடுத்து களவாடி அதை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி இது புதுசுங்கிற மாதிரி அவங்களோடதுங்கிற மாதிரி எங்கள் தலை கிட்டுறாங்க, இதை உடைக்கிறதுக்காக தான் அந்த கான்செப்ட் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. கடைசியில் இப்போ அவர் எங்கே போய் நிற்கிறாருன்னு நம்ம பார்த்தா தெரியும். வெற்றிவேல் வீரவேல்னு அவர் ஆரம்பித்த அந்த முழக்கம் கடைசியாக திருப்பரங்குன்றத்தில் வந்து மோடி அவர்கள் வந்து அந்த முழக்கத்தை வந்து வச்சுட்டு போனார். அப்போது இந்த ஆரம்பித்த ஒரு இடம் எங்கே போய் கலக்குது அப்படிங்கிறது, ஒரு நதியோட தொடக்கம் எங்கே இருக்குது, அது கலக்கிற இடம் எங்கே போய் சேருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதோட அவுட்கம் எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த 3 விஷயத்தை வச்சுமே நம்ம கம்பேரிசனில் கொண்டு வந்துக்கலாம். இதில் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது, எவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டேபிளான வாக்கு வங்கி உருவாயிடுச்சு 2026 தேர்தலில். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாக்கு வங்கி உருவாகிற காரணம் திரு சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நேரேஷனை செட் பண்ணுறது. யாரெல்லாம் உழைக்கிறான்னு பார்த்தா, ரங்கராஜ் பாண்டே அவர்கள், மாரிதாஸ், அண்ணாமலை அவர்கள், கிஷோர் கே சுவாமி, இவங்க ஃபுல்லாக வந்து ஒரு வலதுசாரி பின்புலத்தில் இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே விசிபிளாக தெரியும். அப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நேரேஷனை செட் பண்ணி அப்படி ப்ரொமோட் பண்ணி லிஃப்ட் பண்ணி இந்த எல்லா வெற்றிகளின் அர்ப்பணிப்பும் யாருக்குள்ளது அப்படின்னா அண்ணன் சீமானுக்கானதுங்கிறத வந்து அவங்க திரும்ப சொல்லி மக்களோட மனசில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு சொல்ல யோசிக்கவே மாட்டோம். இதுக்கு பின்னால் எவ்வளோ அர்ப்பணிப்புகள் இருக்குது, எவ்வளோ இயல்பாக உருவான காரணிகள் எவ்வளோ இருக்குங்கிறத யோசிக்கவே விடாமல் இதை வந்து அவங்க திரும்ப திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதுக்கு சாதகமாக மீடியாவும் மாறி இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு மீடியா ஃபோக்கஸ் இல்லைன்னு இவங்க பேசுனது போக அப்போ மீடியா ஃபோக்கஸ் இல்லை. ஏன்னா அப்போ இந்த மீடியாவையும் தாண்டி இந்த இனவியல் கருத்துக்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது சமூக ஊடகங்களின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி கிடையாது, வேறு நபர்கள். ஆனால் ஓரளவு இந்த கருத்துக்கள் அங்கே போய் சேர்ந்து மக்கள் சிந்திக்க ஆரம்பித்த சூழலில் இந்த ஊடகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கெல்லாம் காரணம் செந்தமிழன் சீமான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரேஷனை செட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய இடங்கிறது. இதுதான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள்ன்றது தனியாள் கிடையாது. அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கட்டமைப்பு, ஒரு டீம் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டீமோட இலக்கு என்னவா இருக்கும், இந்த டீம் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க,
இப்போ இத்தனை பேர் உழைத்த நபர்கள், இந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்ணுக்கு ஒரு மாற்றம் உருவாகணும்னு நினச்ச நபர்களுடைய உழைப்புகள், தியாகங்கள்லாம் ஏன் வீணடிக்கப்படுது? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஒரு கட்டத்தில். இந்த சூழலில் இந்த நாம் தமிழர் கட்சி அடித்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட சேர்த்து இவரோட உழைப்பு எல்லாம் போயிடும். இங்கே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய விஷயம், வெளியே பேச வேண்டிய விஷயம், பரப்ப வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான ஒரு கட்சி. அந்த கட்சி இப்போ பலம் அடைஞ்சிருக்கு, இன்னும் பலம் அடையணும். இந்த பலம் அடைந்ததுக்கான யதார்த்தமான காரணிகளை பேசணும். இனி இதை எப்படி நம்ம பலமான சூழலை கொண்டு போகணும், இதுவரை இந்த மண்ணை ஆண்டு ஊழல் செய்த கொள்ளையடித்த நபர்கள் பலகீனம் அடையும் போது அதை எப்படி நியாயமான நபர்களுக்கான களமை மாற்றணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஒரு கம்பாரிசனை இவங்க வச்சுட்டே இருப்பாங்க. இந்த நாம் தமிழர் கட்சியோட ஐடிவி ஈழத்தின் தலைமையையும் சீமானவர்களையும் ஒப்பிட்டு சில விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஒரு அன்பான சர்வாதிகாரம், அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஃபுல்லாக கட்டி போட்டுருவாங்க. அவருடைய தியாகம், அவருடைய வீரம், அவருடைய அறநெறி, அவருடைய சமரசமற்ற தன்மை, அவருடைய இழப்புகள், இது கூடலாம் எளிமை, இது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது எந்த விஷயத்துலையுமே சீமான் ஃபிட்டே ஆக மாட்டாப்புல. ஒரு விஷயத்தில் கூட சீமான் ஃபிட் ஆக மாட்டாப்புல. ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது அந்த ஈழத்தின் தலைமையை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஈழத்தோட தலைமையை கால் தூசி கூட பெறாத ஒரு நபரை அவருக்கு நிகராக காமிச்சு, அவரை மாதிரி ஒரு புரட்சியாளராக இவரை காமிச்சது. இத்தனை ஆண்டுகளாக அவங்க காட்டுக்குள்ளே இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க. ஆனால் எதுவுமே பண்ணாமல் நல்லா ஏசி வீடு, ஏசி காருன்னு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அவருக்கு நிகராக இவரை கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். அதை நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். பாக்யராஜன் தலைமையில் இயங்கிய, இப்போ சுனந்தா அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த ஐடிவிங் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த நேரேஷன்ஸ் இருக்குல்ல, நான் எல்லா காணொலிகளையும் சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்க செட் பண்ணக்கூடிய நேரேஷனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிஹைண்ட் பாலிடிக்ஸை நம்ம பார்க்கணும். அதை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, யார் ஆக்சிலேட் பண்ணுறா, யார் ஆப்ரேட் பண்ணுறா, இது யாருக்கு சாதமாக அவங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தியாக வேண்டிய இடத்துல இருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதும் போல ஆதரவை தெரிவித்து அதை பலப்படுத்தணும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் அந்த நாம் தமிழர் கட்சியை அது ஒரு பெரிய சதி வலைக்குள்ள சிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி மீட்டெடுத்து ஒரு மக்கள் நலன் தரக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிறத யோசிக்கணும். நாம் தமிழர் கட்சி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அந்த கட்சியை வைத்து நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய இனத்துரோகத்தையும், இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு, இந்த இனத்தின் அரசியல் விடுதலைக்கு பெரும் எதிராக நிற்கக்கூடிய சீமான் வீழ்த்தப்படணும் அரசியல் தரத்துலேருந்து. இதுதான் முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சின்ன விஷயந்தான். இன்னொரு 5 வருஷத்துக்கு சீமான் மற்றும் அந்த பாக்யராஜன் கம்பெனிகள்லாம் இந்த அரசியலேருந்து ஒதுங்கி ஒரு 5 ஆண்டுகள் வெளியூர் இங்கே இன்ப சுற்றுலா போயிட்டு இந்த அரசியலே பேசாமல் அவங்க இருந்தாங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை எட்டி ஒரு நல்ல இடத்துல போய் நிற்குதுங்கிறத மட்டும் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் சொல்லலாம், அந்த உட்டோப்பியன் தியரி தான். கற்பனை பண்ணி பாருங்க, இவங்கெல்லாம் இல்லாமல் இந்த களத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் உணர்வோடு நின்று களமாற்றக்கூடிய அவ்வளோ பேரும் தொடர்ந்து களமாடிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த கட்சி வேற ஒரு இடத்துல போய் நிற்கும். நான் இதுக்கு முன்னால் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், ஒரு நல்ல பூமிக்காய் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி இல்லாத ஒரு விஷயத்தை பேசி அந்த வளர்ச்சியை அப்படியே கீழே இறக்கக்கூடிய ஒரு வேலையை தான் சீமான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பார். தேர்தல் நெருங்கும்போது சரி தெளிவாக அவர் பண்ணிடுவார். ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட்லேயே இந்த கட்சியை கொண்டு போகணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். அதனால் இந்த தேர்தலில் கட்சியை ஆதரிக்கணும். ஆனால் இந்த தேர்தலுக்கு பின்பாக அடுத்து என்னென்னலாம் பண்ணணுங்கிறத யோசிக்கணும். இப்போ இந்த தமிழர் தேசிய அரசியல் அப்படிங்கிற அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தமிழர் தேசிய அரசியல் எப்போவுமே ஒற்றை தலைமைங்கிறது எடுபடவே செய்யாது. எப்படி திராவிடங்க ஆட்சியில் உட்காருது தெரியுமா? அவர்கள் ரொம்ப திராவிடத்திலையும் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூகங்கள்லேயே ரொம்ப மைனாரிட்டியான ஒரு சமூகம் தான் இங்கே ஆட்சி பண்ணுது. எப்படி அவங்களால முடியுது அப்படின்னா, தமிழர்கள் இன்னொரு தமிழ் சமூகத்தை ஆட்சியில் உட்கார வைக்க அவங்க விரும்பலை. அவன் ஆள்றதுக்கு வேற வேணா வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த நிலை மாறணும் அப்படின்னா இங்கே ஒரு கூட்டுத்தலைமை உருவாகணும். அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும், அவங்களுக்குள்ள ஒரு பங்கீட்டு நிலையும், சுழற்சி முறையும் வரணும். இந்த கூட்டுத்தலைமை எப்போவுமே தனித்தலைமை அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தை சாத்தியப்படுத்தி வெற்றி பாதை இழுத்துட்டே போகாது. கூட்டுத்தலைமை அப்படிங்கிறது தான் அதை சாத்தியப்படுத்தும். இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சிந்தியக்கூடிய நபர்களுக்கான சிந்தனைகளுக்காக சொல்லக்கூடிய விஷயம். அதனால் அவங்க இதை பாருங்கள். இதில் கொஞ்சம் முரண்பட்டு பேசின விஷயங்கள் இருக்கலாம். அதையும் நம்ம மதிப்பீட்டுக்கு உட்படுத்துவோம். தொடர்ந்து இதை பற்றி விவாதங்களை கொண்டு வருவோம். நம்ம ஒரு நேரேஷனில் போகாமல் அப்படி கண்ணை மூடிட்டு சீமானவர்கள் பின்னால் போகாமல் ஒரு இடத்துல நின்று யோசித்து இனி என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் மாற்றி சொல்லப்பட்டிருக்கணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு தயாராகும்.